இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில நம்மை விட அதிகமா யாரு நேசிக்கிறாங்கன்னு கேட்டா ஒரே பதில்தான், அம்மா. ஆனா அந்த அம்மான்னு சொல்ல நம்ம பல பேர் நேரம் எடுத்துக்கிறோம். அந்த நேரம் முடிஞ்ச பிறகுதான் அதன் வலி புரியுது. இந்த கதை ஒரு மகனோட தவறு, ஒரு அம்மாவின் மௌன அன்பு மற்றும் திரும்ப கிடைக்காத ஒரு கடைசி வாய்ப்பு. கிராமத்துல சின்ன குடிசை வீடு. அந்த வீட்ல ஒரு அம்மா, அவங்கம்மா. அவங்க பேர் மீனாட்சி. கூலி வேலை, வெயில், மழை எதுவுமே அவங்கள நிறுத்தல. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரே சொத்து, ஒரே கனவு. அவங்க பையன் கார்த்திக். என் பையன் படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். நான் பட்ட கஷ்டம் அவன் படக்கூடாது. ஒரு மழை இரவு. சின்ன கார்த்திக் பசியோட அம்மாவ பார்த்து கேக்குறான். அம்மா, நீங்க சாப்பிடலையா? மீனாட்சி சிரிச்சபடி சொல்றாங்க. அம்மாவுக்கு பசி இல்லடா. அந்த நாளிலிருந்து ஒரு குழந்தையின் பசி தீர்ந்தது, ஒரு அம்மாவின் பசியால். காலை மணி 6. சின்ன வீட்டுக்குள் மெதுவான வெளிச்சம். அம்மா அடுப்பின் முன்னால் நின்று அவசரமா சமையல் செய்கிறாள். ஒரு கையில சாம்பார், மறு கையில குழந்தையின் பள்ளி பை. அம்மா மெதுவாக, எழுந்துரா கண்ணா, ஸ்கூலுக்கு லேட் ஆகிடும். கண் திறக்க முடியாத அந்த சின்ன பையன் அம்மாவின் மடியில் தலை வைத்து தூங்கிக்கிட்டே இருக்கிறான். அம்மா அவன் முடியை சீர்படுத்தி தன் சேலையால் அவன் முகத்தை துடைக்கிறாள். அம்மா சிரித்தபடி, நான் படிக்கலடா, ஆனா நீ நல்லா படிக்கணும், அதுதான் என் கனவு. பள்ளி வாசல். மழை மெதுவா தூறுகிறது. அம்மா குடையை தன் தலையிலே இல்லாமல் முழுசா குழந்தைக்காக பிடிச்சிருக்காள். தான் நனைந்தாலும் பரவாயில்லை. குழந்தை, அம்மா, நீ நனையிற. அம்மா, நான் நனையிறது பிரச்சனை இல்லடா, நீ நனையக்கூடாது. அவன் பள்ளிக்குள் ஓடிப்போகும் முன் திரும்பி பார்த்து கையசைக்கிறான். அம்மா. கண் நிறைய கனவோடு, மனம் நிறைய கவலையோடு அந்த வாசலையே பார்த்துக்கிட்டே நிற்கிறாள். அந்த நாளே ஒரு தாயின் வாழ்க்கை ஒரு குழந்தையின் எதிர்காலமாக மாறியது. பள்ளி புத்தகத்துல இல்ல, வாழ்க்கை புத்தகத்தில முதல் பாடத்தை சொல்லித் தந்தவள் அம்மா. அந்த நாளும் அவ பள்ளி வாசல்ல நின்னிருந்தான். கையில புத்தகம், கண்ணுல கனவு. இன்றும் அவன் அதே மாதிரி நிக்கிறான். கையில ஒரு ஆஃபர் லெட்டர், கண்ணுல அதே கனவு. ஆனா அப்போ அவன் பின்னால நின்னிருந்த அம்மா இப்போ கொஞ்சம் தொலைவுல நிக்கிறா. நான் படிக்கலடா, ஆனா நீ படிக்கணும்னுதான் ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட கேட்ட. பள்ளி பையை கட்டிய அம்மா இப்போ அவன் சட்டையை சீர்படுத்துறாள். அப்போ குடையை பிடிச்ச அம்மா இப்போ ஆசீர்வாதத்தை பிடிச்சிருக்காள். பள்ளிக்கு போகும் அந்த காலில் இப்போ வாழ்க்கைக்கு போகும் பாதை. சம்மா, இது எல்லாமே உன்னாலதான். என் வலியெல்லாம் இன்று பெருமையா மாறிடுச்சுடா. அவன் வெற்றியை கொண்டாடுற உலகம் அவன் கண்ணீரை கண்டதே இல்ல. ஆனா அவன் கண்ணீரை துடைத்த அந்த ஒரே முகம் அம்மா. பள்ளிக்கு கைப்பிடிச்சு அனுப்பின தாய் வாழ்க்கைக்கு தலை நிமிரச் செய்த தெய்வம். ஒரு அம்மாவின் கனவுதான் ஒரு மனிதனின் எதிர்காலம். தேங்க்ஸ் அம்மா. கார்த்திக் படிச்சு பெரிய ஐடி கம்பெனியில ஜாப், நல்ல சம்பளம், நகர வாழ்க்கை, புது நண்பர்கள். அம்மா தினமும் கால். சாப்பிட்டியா கண்ணா? பிஸிமா, லேட்டர். லேட்டர் ஒரு நாளும் வரல. பொங்கல் நாள். ஊர்ல எல்லா வீடுகளிலும் சிரிப்பு, சத்தம். ஆனா மீனாட்சியோட வீட்டுல மௌனம். ஃபோன் ரிங் ஆகுது. கண்ணா, பொங்கலுக்கு வருவியா? அந்த பக்கம் கார்த்திக் பதில், ஆபீஸ் ஒர்க்மா, நெக்ஸ்ட் டைம். திருநாள்ல கூட தனியா இருக்கறது, அது ஒரு அம்மாவுக்கு அதிக வலி. ஒரு நாள் மீனாட்சி மகனை பார்க்க நகரம் வராங்க. ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அம்மா. கார்த்திக் சொல்றான், இவங்க எங்க வீட்ல வேலை செய்றாங்க. அந்த நொடில ஒரு அம்மா அழல. அவளுக்குள்ள உடைஞ்சது அவளோட மனசு. ஊருக்கு திரும்பிய அம்மா கோவில் முன்னாடி நிக்கிறாங்க. கடவுளே, என் பையன் நல்லா இருந்தா போதும், என்ன மறந்தாலும் பரவாயில்ல. அம்மா சாபமிட மாட்டாள். அவள் எப்போதும் ஆசீர்வாதம்தான் தருவாள். ஒரு நாள் கார்த்திக்குக்கு கால். உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவன் ஓடுறான். ஹாஸ்பிட்டல் பெட்ல மீனாட்சி. கார்த்திக் அழுது சொல்றான், அம்மா, என்ன மன்னிச்சிருமா, நான் தப்பு பண்ணிட்டேன். மீனாட்சி மெதுவா கண்கள் திறந்து சொல்றாங்க, நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் கண்ணா. நந்த வார்த்தையோட ஒரு அம்மாவின் மூச்சு நின்றது. வீட்ல பழைய பைய திறக்கறான். உள்ள
அவன் ஸ்கூல் பிரைஸ், ஃபர்ஸ்ட் சேலரி போட்டோ, ஒரு நோட். நீ நல்ல மனிதனா இருந்தா அதுவே எனக்கு சொர்க்கம். கார்த்திக் தரையில் உட்கார்ந்து அழுகிறான். உயிரோடு இருக்கும்போது மரிக்காத அன்பு இழந்த பிறகு நினைவாகத்தான் இருக்கும். அம்மா எப்போதும் திரும்ப வரமாட்டாள். ஆனா அவள் இருக்கும்போது நாம் கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு நிமிடம், ஒரு அழைப்பு, அதுதான் அவங்களுக்கு உலகமே. அம்மா உயிரோடு இருக்கும்போதே அம்மான்னு அழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கதை உங்கள் அம்மாவை நினைவுபடுத்தினா இப்பவே ஒரு கால் பண்ணுங்க. இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு நாள் நம்மை விட்டு விலகிவிடும். ஆனால் நம்மை விட்டு போகாமலே நமக்காகவே வாழ்கிற ஒரே சொல் அம்மா. அம்மாவின் கண்ணீரின் மதிப்பு அவள் இல்லாத நாளில்தான் நமக்கு புரியும். அதுவரை அவளை மதிப்போம், அவளை நேசிப்போம், அவள் இருக்கும்போதே. அம்மா இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை முழுமைதான். அம்மாவை நேசிப்போம், அவள் இருக்கும்போதே. இந்த கதை உங்களின் அம்மாவை நினைவுபடுத்தினால் இந்த வீடியோவை ஒரு லைக் போடுங்கள். இப்படிப்பட்ட உணர்ச்சி கதைகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு அழகான கதையுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.